திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்துக்களின் உரிமைகளை மீண்டும் காவு வாங்க தமிழக அரசு முனைந்த அதே வேளையில் எங்கே நீதிமன்றம் நியாயம் வழங்கிவிடுமோ என்கிற பதட்டத்தில் அதை தடுக்க தமிழக அரசு செயல்பட்ட அதே நேரத்தில் இஸ்லாமிய மைனாரிட்டிகளை திருப்திப்படுத்த துடியாக துடித்த ஜோசப் விஜயின் அரசின் தலையில் ஒரு இடியை இறக்கி இருக்கிறது நீதிமன்றம். என்ன நடக்கிறது, என்ன செயல், என்ன இடி? இதோ வியூஸ் நவ் பொலிட்டிக்கலின் ஒரு தொகுப்பு. தீய சக்தி அரசோ திருசபை அரசோ திருப்பரங்குன்றம் முருகனுக்கு எதிராக செயல்படுவதில் இரண்டுமே ஒன்றுதான். திராவிட மாடல் அரசோ இல்லை சோபா மாடல் அரசோ இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவதில், மைனாரிட்டிகளை தாஜா செய்வதில் இரண்டும் ஒரே மாடல் தான். இதோ திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் அது அப்பட்டமாக நிரூபணமாகி இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் கல் தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றும் உரிமையை மீட்க போராடிய இந்துக்களுக்கு கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி ஒரு விடிவு காலம் பிறந்தது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன். இதற்கு எதிரான தமிழக அரசின் மேல்முறையீட்டு வழக்கில் கடந்த ஜனவரி 2026 சென்னை உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் தனி நீதிபதி உத்தரவு செல்லும் என அதிரடியாக தீர்ப்பளித்தது. அரசு மத வேறுபாடுகளை களைய வேண்டுமே தவிர பாரம்பரிய சம்பிரதாயங்களை நிறுத்தக்கூடாது என அட்வைஸும் செய்தது. கூடவே தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் என்ற அரசின் வாதத்தை கற்பனை பேய் என்று கூறி நீதிபதிகள் கண்டித்தார்கள். இதற்கிடையே தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பை மீறி விளக்கேற்றத்தை தடுத்த மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் போலீஸ் கமிஷனர் உயர்நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு உள்ளாகி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினர். இது எல்லாமே அப்போதைய திராவிட மாடல் ஆட்சியின் போது நடந்தவை. மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இந்துக்களின் இந்த விளக்கேற்றும் உரிமையை யாரையோ தாஜா செய்ய வேண்டும் என்றே செய்த தடைகள் இவை. ஆனால் இந்த வழக்கில் மிக விரைவில் இறுதி தீர்ப்பு தர வேண்டிய நிலையில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இப்போது விசாரணையை ஒத்தி வைத்துவிட்டு உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு காத்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பை அடியோடு முடக்குவதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தாவேக அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடி ஓடி கடந்த ஜூன் 11ஆம் தேதியே அவசரமாக தடை கோரி மனு தாக்கல் செய்ததுதான். தாவேகாவின் இந்த மனுவை சுட்டிக்காட்டியே உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணையை வரும் ஜூலை 27, 2026 வரை அதிரடியாக ஒத்தி வைத்துள்ளது. திமுகவை எதிர்த்து மாற்று அரசியல் என்று பேசி ஆட்சிக்கு வந்த தாவேகா அரசு இப்போது அதே திமுகவின் வாக்கு வங்கி அரசியலை அச்சு பிசகாமல் கையில் எடுத்துள்ளது. ஒரு பிரச்சனையில் தீர்ப்பு வரும் நிலையில் அதை வரவிடாமல் செய்ய உச்ச நீதிமன்றத்தை நாடி ஓடி இருக்கிறது ஜோசப் விஜயின் அரசு. உயர் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை கூட பொறுமையில் இந்த ஜோசப் விஜய் அரசுக்கு. ஆக இவர்கள் சொல்வது ஒன்றுதான், முருகனின் மலையில் சிக்கந்தருக்கு தர்கா இருக்கலாம், ஆனால் தர்கா இருப்பதால் மலையில் முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது. இப்படி ஒரு பக்கம் இந்துக்களின் நியாயமான கோரிக்கையை தடுத்து இஸ்லாமியர்களை தாஜா செய்ய முயன்ற வேளையில் ஜோசப் விஜய் அரசின் தலையில் ஒரு இடி விழுந்திருக்கிறது. இஸ்லாம் மதத்திற்கு மாறிய பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் தங்களை பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம் என அறிவித்து இடஒதுக்கீடு சான்றிதழ் கோரிய வழக்கில் மதம் மாறியவர்களுக்கு BCM சான்றிதழ் வழங்கலாம் என முந்தைய அரசு பிறப்பித்திருந்த அரசாணையை நீதியரசர் GR சுவாமிநாதன் அமர்வு முற்றிலுமாக ரத்து செய்து அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. இஸ்லாமியருக்கு மதம் மாறியவர்கள் ஒரு முஸ்லீம் மட்டுமே தவிர மதம் மாறிய பிறகு சாதி சான்றிதழ் கோர முடியாது. இஸ்லாமியத்தில் சாதிகள் கிடையாது என நீதியரசர் தனது தீர்ப்பில் மிக கடுமையாக குறிப்பிட்டுள்ளார். ஆக தீய சக்தியோ அல்லது திருச்சபை சக்தியோ இவர்கள் இந்துக்களுக்கு எதிரான சக்திகள் என்பதை செக்குலர் இந்துக்கள் தற்போதாவது புரிந்து கொள்ளட்டும். ஆக இந்தியன் முஸ்லிம் லீக் தயவில் ஆட்சி செய்து வரும் ஜோசப் விஜய் இந்த தீர்ப்புக்கு என்ன செய்ய போகிறார்? இந்த பேரிடியை தாங்குவாரா? திராவிட மாடலாக இருந்தால் என்ன, சோபா மாடலாக இருந்தால் என்ன, வாக்கு வங்கி அரசியலுக்காக தொடரும் இந்த இந்து விரோத செயலை செய்கிற துரோக மாடல் அரசுக்கு ஆன்மீக இந்துக்கள் வரும் நாளில் எப்படி பாடம் புகட்ட போகிறார்கள்? பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற முக்கிய செய்தி அலசலுக்கு தொடர்ந்து உங்கள் பேராதரவை அளியுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.